சிவபெருமானுக்குள்ள விநாயகரை பார்த்தாரா திருநாவுக்கரசர்? ஆமாங்க, வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் எப்படி சிவபெருமான் விநாயகரை வெளிப்படுத்தினார், சிவபெருமானுடைய பொதுநிலை வடிவம்தான் விநாயகர் என்பதற்கு திருமுறையில் இருக்கக்கூடிய சான்றுகளை பார்க்குறோம். இன்றைக்கி பல பேர் விநாயகர் ஒரு தனிக்கடவுள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கும் திருமுறைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கூட சிந்திக்கின்றார்கள். விநாயகருக்கு முன்னாடி திருமுறை பாடலாமா? விநாயகருக்குன்னு தனியாக பாட்டில் இருக்குது, அவர் அப்பா இவர் மகனாச்சே, எப்படி அப்பா பாட்டை மகனுக்கு பாடுறது என்றெல்லாம் பலர் சிந்திக்கின்றார்கள். இந்த சிவபெருமான் தான் தன்னுடைய திருவுருளை விநாயகராக வெளிப்படுத்தினார் என்பதற்கு திருமுறைகளில் பல சான்றுகள் இருக்கின்றன. விநாயகர் வழிபாடு திருமுறையோடு சேர்ந்து வருவது தான். சிலர் விநாயகர் வழிபாடு தமிழருடைய வழிபாடு கிடையாது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆனால் சைவர்கள் திருமுறைகளை ஏற்றுக்கொண்டால் திருமுறை விநாயகப் பெருமான் திருமுறை நம்முடைய சைவர் வழிபாட்டுக்குரியர் என்று தான் சொல்கின்றது. நம்முடைய சாத்திர நூல்களிலும் விநாயகருக்கு காப்பு என்று இருக்கின்றது. ஒரு கோட்டன், இரு செவ்வியன், மும்மதத்தன் என்று நமக்கு சாத்திர நூல்களுக்கும் காப்பு செயல்களாக விநாயகருக்கு பாடல் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த பாடல்களெல்லாம் விநாயகரை தனி கடவுளாக சொல்லாமல் சிவபெருமானுடைய அருளிப்பாடாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதை பற்றி தான் நமக்கு சிந்திக்க போகிறோம். அதற்கு சில சான்றுகள் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், விநாயகரை தனிக்கடவுளாக பார்த்து அது சிவபெருமான் வேறு விநாயகர் வேறு என்று சிந்திக்கின்ற சிந்தனை இன்றைக்கு பெருமளவு பரவி இருக்கின்றது. அப்படி அல்ல, அது சைவத்திற்கு உட்பட்ட வழிபாடுதான் என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இந்த காணொளி செய்யப்படுகின்றது. அதற்கு திருமுறைகளிலிருந்து சான்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சான்று நாவுக்கரசு பெருமான் திருவாய்மூர் தாண்டகத்தில் சொல்கிறார். 6வது திருமுறை 77வது பதிகத்தில் பொருந்தாத செய்கை பொலிய கண்டேன், போற்றி செய்து விண்ணோர் புகழ கண்டேன்னு ஒரு தாண்டகம். அந்த தாண்டகத்தில் மெல்லியலும் விநாயகனும் தோன்ற கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே அப்படின்னு பாடுறார். அப்போது நாவுக்கரசு பெருமான் இந்த திருவாய்மூர் என்கின்ற கோயிலில் போய் அங்கு பெருமானை பாடுகின்றார். அந்த பெருமானுடைய திருமேனியிலிருந்து விநாயகன் வெளிப்படுவதை கண்டேன்றார். அப்போது சிவபெருமானுடைய திருவருள்தான் விநாயகனாக வெளிப்படுகின்றது என்பதை மிக தெளிவாக நாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்கின்றார். எனவே சைவர்களாகிய நாம் திருமுறையில் சொல்லிவிட்ட ஒரு கருத்து தான் நமக்கு ஆணித்தரமான கருத்து. அடுத்து ஞான சம்பந்தரும் அதை நிறுவுகின்றார். ஞான சம்பந்தர் உங்களுக்கு தெரியும், அவர் வலிவலத்தில் போய் இறைவனை பாடுகின்றார். எப்போதும் பாடுகின்ற பாடல், எல்லோரும் பாடுகின்ற பாட்டு, பிடி அதன் உரு உமைகொள மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அடியவர் இடர் களைய கடிகணபதி வர அருளினன் அப்படின்னு பாடுறார். தனது அடி வழிபடும் அடியவர் கடிகணபதி வர அருளினன் அப்படின்னா என்ன பொருள்னா, தன்னுடைய திருவடிகளை, அதாவது சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்றவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக விநாயகப் பெருமானை அல்லது பிள்ளையாரை சிவபெருமான் அருளினார் என்கின்ற செய்தியினை திருஞான சம்பந்த பெருமான் இந்த திருவலிவல பதிகத்தில் சொல்கின்றார். அவரும் விநாயகர் என்பது வேறொரு கடவுள் அல்ல, அது மகன் அல்ல. மகனை போன்று சொல்லப்பட்டாலும் அது சிவபெருமான் தன்னை வழிபடுகின்றவருடைய துன்பத்தை போக்குவதற்காக சிவபெருமான் விநாயக வடிவத்திலே தோன்றினார் அல்லது விநாயகனாக தன்னை அருளினார் என்கின்ற செய்தியை ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். இது தவிர நமக்கு பல இடங்களில் விநாயகரை பற்றி செய்தி திருமுறைகளில் வருகின்றன. குறிப்பாக 11ஆம் திருமுறையில் நம்ம ஏற்கனவே திருமுறைகளை கண்டெடுத்தவர் நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அந்த நம்பியாண்டார் நம்பி இந்த
நம்ம சொன்னோம் இல்லைங்களா, திருநாரையூரில் தான் அந்த பொல்லா பிள்ளையார் என்பவர் திருமுறை கண்டெடுப்பதற்கு உதவினார்னு சொல்லி, அந்த பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் மீது திருநாரையூர் மூத்த பிள்ளையார் இரட்டைமணி மாலை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் பாடி இருக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள். அதில் விநாயகப் பெருமானை சிவபெருமானாகவே சிறப்பித்து பாடுகின்றார். அதற்கு மேலே உங்களுக்கு 11ஆம் திருமுறையில் கபிலதேவர் என்று ஒரு அடியார், 27 திருமுறை ஆசிரியரில் கபில நாயனார்னு ஒரு அடியார் இருக்கின்றார். அவரும் பாடியிருக்கின்றார், விநாயகரை பாடியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச பாட்டு, எப்போதும் சொல்லக்கூடிய பாட்டு, மூத்த நாயனார் இரட்டைமணி மாலை என்கின்ற பதிகத்தில் திருவாக்கும் கைகருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரு மானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. அந்த பாடல் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடலை கபிலதேவ நாயனார் என்று சொல்லக்கூடியவர் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேரில் ஒருவர் பாடியிருக்கின்றார். இப்படி நம்முடைய திருமுறைகளில் 12 திருமுறைகளில் விநாயகருக்குரிய பாடலும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சிவபெருமானையே பரம்பொருளாக சொல்லக்கூடிய இந்த 12 திருமுறைகளில் எதுக்கு முருகனை பற்றிய பாடல்களையும் விநாயகரை பற்றிய பாடல்களையும் சேர்த்து வைத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள் என்று சிந்திக்கின்ற போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகர், முருகன், அம்மை என்பவர்களெல்லாம் தனிக்கடவுள்கள் கிடையாது. அது சிவபெருமானுடைய பொதுநிலை வடிவங்கள் என்பதை நம் முன்னோர்கள் சிந்தித்துதான் சிவனையே பரம்பொருளாக கொண்டு முழுமுதலாக சொல்லக்கூடிய இந்த 12 திருமுறைகளில் 9ஆம் திருமுறையில் திருவிடைக்கழி என்கின்ற ஒரு பதிகத்தில் முருகனுக்கு முழுக்க பாடலும், அடுத்து 11ஆம் திருமுறையில் பிள்ளையாருக்கு முழுக்க பாடல்களுமாக நமக்கு பிரபந்தங்களாக இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, முருகன் முன்னாடி திருமுறை பாடலாமா இல்லை திருப்புகழ் மட்டும்தான் பாடணுமா என்கின்ற கேள்வி எழும்போது, முருகன் முன்னாடி திருப்புகழும் பாடலாம், திருமுறையும் பாடலாம். திருமுறை பாடினால் அது தவறாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று விநாயகருக்கு முன்னால் திருமுறைகள் பாடலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக பாடலாம். இதை வைத்து பார்க்கின்ற போது முருகன் கோயிலும் விநாயகர் கோயிலையும் முன்பு காலத்தில் பஞ்சபுராணம் ஓதுவது என்று திருமுறையில் இருக்கின்ற 5 பாடல்களை பாடிய பிறகுதான் அங்கு முருகனுக்கு ஒரு திருப்புகளோ அல்லது விநாயகர் கோயிலில் ஒரு அகவலையோ பாடினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த சிந்தனை மாறி இருக்கின்றது. முருகனும் விநாயகனும் சைவ வடிவங்கள் தான், சிவபெருமான் தான் என்கின்ற கருத்தை மாற்றுவது போல இன்றைக்கு திருப்புகழ் மட்டும்தான் முருகன் கோயிலில் பாடணும், விநாயகர் அகவல் மட்டும்தான் விநாயகர் கோயிலில் பாடணும் என்கின்ற சிந்தனையெல்லாம் மக்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது. எனவே சைவர்களை பொறுத்த அளவில் அது அம்மை கோயிலாக இருந்தாலும் சரி, முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, விநாயகர் கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கு பஞ்சபுராணம் என்று திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்று பாடிய பிறகு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகனோ விநாயகரோ அம்மைக்கோ அந்தந்த வடிவத்திற்கு ஒரு பாடல் பாடுகின்ற என்ற மரபை தான் வைத்திருந்தார்கள். அதை பின்பற்றினால்தான் நம்முடைய முருகன் கோயில், விநாயகர் கோயில், அம்மை கோயில் சைவ கோயில்களாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு முருகனுக்கு முன்னாடி திருமுறை பாடலாம், விநாயகர் முன்னாடி திருமுறை பாடலாம், அம்மை முன்னாடி திருமுறை பாடலாம் என்கின்ற தெளிவினை ஏற்படுத்த வேண்டுமா இந்த வேளையிலே உங்களுக்கு தெரிவித்து இத்துடன் நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.